ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். குடமிளகா கேப்சிகம் எடுத்துங்க. பாட்டிலோட கேப் இருக்கு இல்லையா, மூடி அதை இதுமாரி சென்டரில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க. உள்ளே போயிடும். அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 2, பச்சை மிளகா இருக்கா, இது அழுகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாம். காம்பு எல்லாத்தையும் கிள்ளிட்டு ஆயில் அப்ளை பண்ணுங்கள், எண்ணெய் தடவிங்க. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ரொம்ப நாள் அழுகாமல் கெடாமல் இருக்கும். சப்பாத்தி செஞ்சுட்டு மீதி மாவு இருக்கா, மீத மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணி வச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது மேலே கலர் மாவாமல் கெடாமல் இருக்கும். டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 கிளாஸ் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேது, அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. ஆயில் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஒட்டிகிட்டு இருக்க இடத்துல. அதுக்கப்புறம் கையால் எடுத்தாலே வந்துடும்.